புது புது வீட்டுக்கு வேர் தே கான்ட் க்ரோ பிளான்ஸ், தே விஷ் டு க்ரோ பிளான்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த செட்டப். ஒரு டிப்பிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதை இங்கே கொண்டு வந்து நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். டாக்டர் ஜெயராம் அவர் வந்து எங்களோட இனாகுரலுக்கு வந்தார். நிஜத்துலேயே வந்து நிஜமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடில் வந்து ஒரு பிரமிப்பு இருந்தது. ஸோ வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை வந்து நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல, அதர் தென் அப்ராட். Hi, this is Sai here and this is Sriram. Hello. We are from Terrarium. So what you are seeing in the rear is a biggest terrarium in India currently. So நாங்கள் வந்து ரெண்டு பேரும் we traveled abroad. அங்கே வந்து we went to many places who build terrariums. ஸோ அங்கேருந்து வந்து ஒருத்தர் பண்ண கான்செப்ட்லேருந்து நாங்கள் வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆனோம். ஸோ சம்திங் we have to do. We were working on terrariums, we were selling terrariums, பட் இவ்வளோ பெருசாக பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ அதுலேருந்து எடுத்து பண்ணது தான் இந்த ஒரு கான்செப்டை. ஸோ அங்கேருந்து we learned the art. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே இவ்வளோ பெரிய டெரேரியம் பண்ணலாம், ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் மாடல் பண்ணணும். ஸோ திஸ் செட்டப் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் இட்ஸ் ஓன், லைக் வெரி லெஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெரி லெஸ் இன் டைம் கன்சியூமிங் ஆஃப் ஒர்க் யூ கோயிங் டு டூ. இந்த கான்செப்டை வந்து இங்கே கொண்டு வரணும். இப்போ இருக்கிற நியூ ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் நியூ மைண்ட்ஸ்க்கு, புது புது வீட்டுக்கு வேர் தே கான்ட் க்ரோ பிளான்ஸ், தே விஷ் டு க்ரோ பிளான்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த செட்டப். ஒரு டிப்பிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதை இங்கே கொண்டு வந்து நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். டெரேரியம்ன்றது இந்தியாவுக்கே வந்து இட் இஸ் அ வெரி நியூ கான்செப்ட். ஸோ அப்படின்றப்ப நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் இதெல்லாம் ரொம்ப காமன். ப்ளஸ் அண்ட் இங்கே நாங்கள் ஃபேஸ் பண்ண பிக்கெஸ்ட் சேலஞ்ச் வந்து இஸ் டு இந்த டெரேரியமை வந்து அக்ளமேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதுக்கு நிறைய வந்து நாங்கள் சப்ஸ்ட்ரேட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்ஸு, வேறு காம்போசிஷனில் வேறு காம்பனன்ட்ஸ் போட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த டெரேரியம் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறது, தட் வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட். இது எல்லாமே நேச்சுரல். இந்த செட்டப் மொத்தமாகவே கம்ப்ளீட்டாக நேச்சுரல். நீங்கள் பார்க்குற மாஸ், சென்னையில் மாஸே வளராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஊட்டி, கொடைக்கானல்லேருந்து தான் மாஸ் பார்க்க முடியும். ஸோ வந்து சென்னையில் மாஸே வளராது. ஏன்னா நம்மளோட கிளைமேட் வந்து ரொம்ப ஹியூமிட் கிடையாது. ஐ மீன் ரொம்ப ஹியூமிட், பட் ஆனால் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுக்காக வளராது. பட் தீஸ் ஆர் ஆல் கண்ட்ரோல்டு இன் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். அண்ட் இதில் போட்டிருக்கிற பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கு. சைனாலேருந்து வந்திருக்கு, இட் ஹஸ் கம் ஃப்ரம் சவுத் அமெரிக்கா, இட் ஹஸ் கம் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸோ டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி ஓவர் த பீரியடில் இந்த செட்டப்புக்குன்னு சேர்த்த பிளான்ஸ் தான். மற்றபடி வந்து இதுக்கு என்ன நல்லா சூட் ஆகும் முதலே நாங்கள் ரிசர்ச் பண்ணி பிளான்ஸ் லிஸ்ட் டவுன் பண்ணி, ஆஸ் அ பிளான்ட் கலெக்டர் நானும் இருந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் இதுக்குன்னு கொஞ்சம் ஓகே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு வச்சு பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம். மெயின்டெனன்ஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் இதை வந்து திஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் செட்டப். இதுக்கு வந்து இப்போ ஜென்ரலாக பிளான்ஸுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் வாட்டரிங் இருக்கணும், அண்ட் ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் ஆகணும், டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ப்ளஸ் நியூட்ரியன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி அதோட பேசிக் நெசசிட்டிஸ்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா பிளான்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இப்போ இவ்வளோ பெரிய செட்டப்பில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹியூமன் இன்டர்வென்ஷனை கட் டவுன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைக்ளிக் டைமர்ஸ் வச்சு வாட்டர் ஸ்ப்ரேயிங் அண்ட் வாட்டர் மிஸ்டிங் வந்து ரெகுலராக நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உள்ள வென்டிலேஷன் ஃபேன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் நடக்கிற வாட்டரிங் திரும்ப வெளியில் போகிறதுக்கு கீழே வந்து ட்ரெயின் செல்ஸ் கொடுத்து கீழே ட்ரைனேஜ் லைன் கொடுத்து வர வாட்டர் வந்து திரும்ப வெளியில் போயிடும். அண்ட் உள்ளே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 + ஒரு 14 லைட்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து பிளான்ட்டோட க்ரோத் பூஸ்ட் பண்ணுறதுக்கான க்ரோ லைட்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து அந்த WRGB ஸ்பெக்ட்ரம் லைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சன்லைட்லேருந்து வர இன்ஃப்ராரெட் ரேஸ், அல்ட்ராவயலட் ரேஸ், இது எல்லாத்துமே வந்து மிமிக் பண்ணும். ஸோ இதோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப மினிமலாக கிளாஸ் வாட்டரிங் நடக்கும்போது உள்ள கிளாஸ் கொஞ்சம் மாய்ஸ்ட் ஆகும்.
அதை வைப் டவுன் பண்ணுறது அண்ட் அப்பப்போ கொஞ்சம் ஃபர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணுறது. இதை தவிர பெருசாக மெயின்டெனன்ஸ் ஒன்றுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து நாங்கள் ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்டர் ஜெயராம் அவர் வந்து எங்களோட இனாகுரலுக்கு வந்தார் அண்ட் தே ஸ்பெண்ட் அ வெரி வெல் டைம் அண்ட் இதை ரியலி அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது நிஜத்துலேயே வந்து நிஜமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடில் வந்து ஒரு பிரமிப்பு இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து அவங்கள மாதிரி வந்து இன்னும் சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, பட் நாட் செலிபிரிட்டிஸ். பட் அவங்க எல்லாமும் கொடுத்த ஃபீட்பேக்ஸ் வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை வந்து நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல அதர் தென் அப்ராட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இது வந்து ஒரு ஐகானிக் ப்ராடக்ட். இங்கே இந்தியாவுக்கு வந்து ஒரு ப்ரைடு இது. ஸோ வந்து எங்களுக்கு வந்து வெரி ஹாப்பி தட் தே கேம் அண்ட் ஸ்பெண்ட் டைம் ஹியர் and moreover we will soon be in talks for a product with celebrities also, like we are inviting few more people. So இந்த சைஸ் இப்போ பார்க்குறதே வந்து dual wall கொடுத்து we can make a walk in jungle itself. லைக் லென்த் ஜாஸ்தி இருந்து ஒரே ஒரு கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து வால்ஸ் இருக்குது, நடுவில் ஒரு பாத்வே கொடுத்து பண்ணணுன்னா கூட ஒரு 10 அடி நீளம் ஃபார் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கிட்டு 2 வால்லையும் வந்து we can make a terrarium completely and we can give a glass view on both the ends. ஸோ அவங்க நடந்து போகிறங்கிற போது அந்த மொத்த டெரேரியமையே உள்ளே வாக்கின் டெரேரியமே கூட பண்ணலாம். இப்போ இந்த டெரேரியமுமே வந்து நாங்கள் பண்ணதுக்கு இன்னொரு பெரிய ரீசன் என்னென்னா, இப்போ நம்ம ஊரில் இப்போ இங்கே ஸ்டோரில் ஷெல்ஃபில் டிஸ்பிளேல இருக்கிற டெரேரியம்ஸ்லாமும் பார்த்தீங்கன்னா தேர் ஆல் டேபிள் டாப் டெரேரியம்ஸ் மாதிரி தான். ஒரு 5 inches 6 inches 10 inches மேக்ஸிமம் 1 feet வரைக்கும் இருக்கும். ஸோ மக்கள் மனசில் வந்து இந்த டெரேரியம்ன்றது திஸ் இஸ் ஒன்லி அ டேபிள் டாப் திங்குன்ற மாதிரி ஒரு நோஷன். ஸோ அதை வந்து அது பிரேக் பண்ணணும்னு சொல்லி மீன்ஸ் வாட் இஸ் ஆர் ரியல் பொட்டென்ஷியல், எங்களால் என்ன பண்ண முடியும், எவ்வளோ பெருசு வரைக்கும் எங்களால் பண்ண முடியுன்றது திஸ் இஸ் அ ஷோகேஸ் ஆஃப் தட் பொட்டென்ஷியல். பட் இதுதான் மேக்ஸிமம் சைஸ்ன்றும் கிடையாது. இதுக்கு மேலே எங்களுக்கு யாராவது ஸ்பேஸ் கொடுக்க ரெடியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலேயுமே பண்ணலாம். கஸ்டமருக்கு சேலஞ்சிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி பில்டப் ஸ்பேஸில் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற போது கொஞ்சம் சேலஞ்சஸ் இல்லை, நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ வி ஹவ் டு சி feasibilities ஃபார் எவ்ரிதிங். அந்த feasibilities எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து we can work through a product like this. சப்போஸ் இஃப் இட்ஸ் a நியூ ஹவுஸ், எனக்கு இங்கே தான் வரணும்னு முதலே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக we can plan and execute a space. பெட்ஸ் வளர்க்குறதுக்கு வந்து கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஸு, இது மாதிரி இகுவானாஸ், இல்லை வந்து ரெப்டைல்ஸ் லைக் லிசார்ட் ஃபேமிலியில் இருக்கிற அதர் ரெப்டைல்ஸ், கெக்கோஸ் இதெல்லாம் வளர்க்கலாம். ஸோ இதை வளர்க்குறதுக்கு வந்து நாங்கள் வந்து விவேரியம்ங்கிற ஒரு கான்செப்ட் கூட we are working on. ஸோ விவேரியம்ங்கிறது வந்து when an insect or when a reptile is added to a terrarium, it is known as a vivarium. ஸோ அந்த விவேரியமை வந்து based upon the reptile we create a vivarium. ஸோ ஒரு இப்போ இகுவானாங்கிறது வந்து ஹெர்பிவோரஸ். ஸோ இந்த ஹெர்பிவோரஸ்க்கு ரிலேட்டாக இருக்கிற மாதிரி பிளான்ஸு, ஸோ அதுக்கு செல்ஃப் சஸ்டெய்னிங்காக இந்த பிளான்ஸ் இருந்தால் அது சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்து பிளான் பண்ணி வச்சு ஸ்கேப் பண்ணி ரெடி பண்ணோன்னா ஒரு இகுவானா ஹாப்பியாக ஒரு ஹேபிடேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இவர் வந்து ஒன்லி கீரை, வாட்டர்மெலன், ஆப்பிள் இந்த மாதிரி ஐட்டம் தான் சார் சாப்பிடுவார். ஸோ வந்து ஹீஸ் பீன் வித் அஸ் ஆல்மோஸ்ட் 1 year நவ். சின்னதாக தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஆல்மோஸ்ட் க்ரோன் லைக் 1 feet ப்ளஸ். ஸோ இவர் வந்து ஹைப்பர் ரெட் இகுவானான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபுல் கலர் வந்து ஃபுல்லாக மெச்சூர் ஆகும்போது தான் தெரியும். இவன் அப் டு 5.5 feet to 6 feet வந்து வளருவான். ஸோ இஸ் வெரி ஹியூமன் ஃப்ரெண்ட்லி அண்ட் வந்து ஈஸியாக டேம் பண்ணலாம். பேசிக்காக வந்து டெய்லி ஃபீட் கையில் வந்து பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரொம்ப பழகிடுவோம். ஸோ இப்போ ஏரியம்ஸில் வந்து டெரேரியம் மாதிரி இன்னும் நிறைய ஏரியம்ஸ் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அ பாலோடேரியம். இது வந்து திஸ் இஸ் லைக் அ மிக்ஸ் பிட்வீன் அ டெரேரியம் அண்ட் அன் அக்வேரியம். இதில் ஒரு சின்ன வாட்டர் பாடி இருக்கும், ப்ளஸ் டெரெஸ்ட்ரியல் பிளான்ட்ஸும் இருக்கும். இதில் திஸ் வாட்டர் பாடி கேன் ஹோல்ட் ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் அண்ட் ஆல். ஸோ இது வந்து பாலோடேரியம்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஹைடெக் ஃபுல்லி டென்ஸ்லி பிளான்டட் அக்வேரியம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் உள்ளே இருக்கிற எல்லா பிளான்ஸுமே வந்து தீஸ் ஆர் ஆல் ரியல் லைவ் பிளான்ஸ். அண்ட் இது வந்து ஹைடெக் செட்டப்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கீழே அந்த இதுக்கான ஃபில்ட்ரேஷன், அதுக்கான CO2 சிலிண்டர், வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கான சில்லர் அண்ட் அந்த நான் சொன்ன அந்த ஸ்பெக்ட்ரம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுக்காக பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான பிளான்டட் அக்வேரியம்காக ஸ்பெஷலி மேட் அக்வேரியம் லைட்.
So this is a planted aquarium. These are all our tabletop models, terrariums. So this is our starting range. In the size this starts from 900 and 1000, 1500, 2000 இந்த மாதிரி ஒரு வேரிட் ரேஞ்சில் எங்ககிட்ட டெரேரியம்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நாங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டெரேரியம் பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் சச் எக்ஸ்பெரிமெண்ட். இது இங்கே வெளியில் வளர அந்த வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, களைகள். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு டெரேரியம் ஒன்று பண்ணி, இது ஆல்மோஸ்ட் பண்ணி ஒரு 4 months ஆகி இது எல்லாமே திஸ் இஸ் ஆல் வெரி பியூட்டிஃபுல்லி த்ரைவிங். ஸோ திஸ் இஸ் ஒன் சச் எக்ஸ்பெரிமெண்ட் தட் வீவ் டன்.